வெல்கம் டு சுபாசக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பராட்டா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமான அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தயக்கீரை, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். பன்னீர் பராட்டா செய்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸு இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். பன்னீரை நல்லா துருவி எடுத்தாச்சு. இதே மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டை நல்லா துருவி எடுத்தாச்சு. நம்ம பொடிசாக அரிஞ்சு கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி தேய்க்க போகிறதுனால அங்கங்கே வந்துட்டு நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே தட்டுப்படும். ஆனால் இந்த மாதிரி நம்ம துருவி போட்டுட்டோம் அப்படின்னா அதோட நல்லா ஜெல்லாகிடும். நீங்கள் இஞ்சி பூண்டு வேணும்னா நீங்கள் விழுதாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருந்த பன்னீரை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது அதில் நம்ம துருவி வச்சுருந்த மீதி ஐட்டத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லைட்டாக வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் போதுமான்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு காரம் பத்தலை, அதனால் சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த மிளகாத்தூளே போதுமான அளவு. இதில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். பன்னீர் பராட்டாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. வாங்க நம்ம பன்னீர் பராட்டா செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு ஊறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இதை இந்த மாதிரி கப் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததில் சின்னதான ஒரு உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த கப் மாதிரி செஞ்சதில் உள்ளே வச்சு நாலா பக்கமும் நல்லா சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா பெருசாக திரட்டிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். நல்லா அப்படி திருப்பி போட்டு பண்ணலாம். இது நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக வராது, கொஞ்சம் தடிமனமாக தான் இருக்கும். நல்லா தேய்ச்சாச்சு. இந்த திக்னஸ்க்கு இருக்கும். நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். தோசை தவா கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த திரட்டின
பரோட்டாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு அழுத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். என்னடா ஸ்டஃபிங்ஸில் வந்துட்டு பன்னீரை பச்சையாக அப்படியே துருவி சேர்த்துருக்காங்களே அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து பன்னீர் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது. நம்ம தவாவில் போட்டு சப்பாத்தி இது பண்ணி எடுக்கையிலேயே உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சூப்பரான பன்னீர் பரோட்டா செஞ்சு எடுத்தாச்சு. வெறுமனையாக அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்கோம், அதுலேயும் நம்ம வந்துட்டு மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோன்றதுனால சப்பாத்தியோட சாப்பிடையில சூப்பராக இருக்கும் வந்துட்டு. இல்லை உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அதுவும் செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் சாப்பிட விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.